மாப்பிள்ள ஒருத்தர் எதை வேடிக்கையாக சொல்லிகிட்டு இருந்தான். அவன் வந்து நம்ம ரைஸில் பயணித்து வேடிக்கையாக சொல்லிட்டு இருந்தாப்புல, மாமா நான் வந்து ரைஸுக்கு வந்து என்னம்மா நீங்கள் இன்றைக்கி மலேசியா கூப்பிட்டுருக்கீங்க, அங்கே வந்து என்ன செய்ய போகிறேன், நான் எல்லாம் இங்கே இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே போய் இன்னும் என்ன வரப்போகிறேன், சரி நீங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு ஐட்னரி போட்டு நான் என் ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வரேன். சரி வா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு போயிடுச்சு. வந்த இடத்துல மலேசியாவில் எங்கள் சப்ளையர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணால் இன்றைக்கி வருஷத்துக்கு 10-12 கோடி ரூபா அவங்களுக்குள்ள இந்த ரைஸோடைய அந்த சம்மிட்டில் கலந்துக்கிட்டனால ஏற்பட்ட ஒரு விஷயம். அவன் வேடிக்கையாக சொல்கிறேன், நான் வந்து என்ன செய்ய போகிறேன், பட் கனெக்ட் எப்படி வந்து வேடிக்கையாக உங்கள் மூலியமாக ஒரு கனெக்ஷன் சேர்த்து விடுது. அப்புறம் தான் அவன் சொன்னேன், ஒரு இடமா நான் பயணிக்கிறது பார்த்து நீங்கள் சொன்ன இந்த ரைஸோட 14வது சம்மிட்டில் டிஎம்ஏ பேங்கிங் பார்ட்னர், தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸை வந்து பிரிண்ட் மீடியா பார்ட்னர், விஷுவல் மீடியாவுக்கு நியூஸ் 7 சேனல், அப்புறம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சியில் 6 டாட்ஸுக்கான ஒரு இணைப்பு அது சும்மா யதார்த்தமாக ஐசக்கையா போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லை எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆட்சியும் வெரி பெஸ்ட்டு அசோசியேட் பண்ணியிருப்பேன், சக்தி மசாலாவும் அதே மாதிரி இருப்பேன். இங்கிட்டு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபெரும் ஆளுமைகள், இருபெரும் துருவங்களாக இருந்தவங்க வசந்தகுமாரும், வசந்தன் நிறுவனர் வசந்தகுமாரும், நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், இவங்க 2 பேருமே எங்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கு வருவாங்க. 2 பேரும் எனக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காமன் ஃப்ரெண்டாக வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், எல்லோரும் கூட அணுக்கமாக இருங்க, நமக்கு வந்து எல்லோரும் வேணும். நான் வந்து யாரையும் வந்து ஒருத்தருக்கு நல்ல விஷயத்தை எடுத்து பயணிக்கிறேன்னு கேட்பாங்க, என்ன அவங்க கூட பேசுகிறேன் இவங்க கூட பேசுகிறேம்பாங்க. நான் வந்து அவங்களோட பயணிக்கல, அவங்களுடைய செயல், அங்கே இருக்கக்கூடிய நன்மைகள், என்கிட்டையும் என்ன எல்லாருக்கும் நன்மை இருக்குது, எல்லோரும் நல்லது நினைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னையே வந்து தப்பாக நினைக்கிறவங்க இருக்கலாம், என் பேரில் வருத்தப்படலாம். நான் ஒரு சமுதாய பொறுப்பில் இருக்கும்போது அந்த சமுதாயத்துக்காக நான் முன்னுரிமை கொடுத்து வேலை பார்த்துருப்பேன், அது இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் நான் வந்து செஞ்சதெல்லாம் ரொம்ப கரெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். பட் என் மனச்சாட்சிக்கு விரோதம் பண்ணாமல், இறை நம்பிக்கையோட இறைவனுக்கு விரோதம் பண்ணாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பணியாற்றி இருக்கிறேன். அந்த வகையில் அதே மாதிரி தான் விக்ரமராஜா அவர்களாக இருக்கட்டும், வெள்ளையனாக இருக்கட்டும், இருவரும் ஆளுமைகளாக அவங்க பணிய சக்தியாக இருந்தாங்க. அனைத்து துருவங்களையும் இணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு நண்பர் ஜெகதீசன் வந்து தமிழ்நாடு தொழில் சங்கத்துடைய 100ஆண்டு நடக்கிற நேரத்தில் தலைவராக இருக்கிறாரு. அவர் என்னுடைய ஒரு நெருக்கமான நண்பர். ஸோ தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரி சங்கம், மடிஷியா, எனக்கு மடிஷியாலாம் பெரிய ஆச்சரியம், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதை நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். நாங்களாம் வந்து ரொம்ப காலம் காத்திருந்து எங்களுக்கு ஒரு தலைமையோ ஒரு முக்கியத்துவமோ ஒரு சிறப்பு இருந்துடும். நீங்கள் ஈவன் அதில் மெம்பராக கூட ஆகலாம், இன்றைக்கி எதேச்சா வாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கூட்டு போய், அது வந்து சொல்கிறவங்க மட்டும் இல்லை, யார் சொல்கிறான்றது இருக்குது, எதை சொல்கிறாங்க, ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகும்போது தான் முடியும். யாரோ ஒருத்தர் சொன்னால் ஒரு மிகப்பெரிய செயல் உள்ள அது வந்து பொருள் யார் முக்கியத்துவம் பெறாது. முக்கியத்துவம் பெறணும்னா சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, 2. அதனால் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் சொன்னோடனே டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாள் ஆமாம் உங்களை சிறப்பு இந்த வருடத்துடைய பெரிய கேடயமாக கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்து பெருசாக செஞ்சுருக்காங்கன்னா, அதான் அது நம்முடைய எண்ணங்கள், அதான் எண்ணங்கள் வலிமையாக இருக்கும்போது, நம்முடைய நோக்கங்கள் சிறப்பாக இருக்கும்போது இறை சக்தி நமக்கு துணை இருக்குன்றதுக்கு 6 டாட்ஸுக்கு இது மாதிரி பெரிய பெரிய ஆச்சரியங்கள் எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நானே எதிர்பார்க்கல. சுந்தரேசனை அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு லைஃப் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்கிறோம், சரி அவருக்கு ஏதாவது ஒரு கனெக்ட் ஆகும்னு நினச்சோம்னா டபாலில் நேராக கொண்டு போய் எங்கள் உச்சத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப எங்கன்னா இல்லை, உச்சத்தில் கொண்டு போய் வச்சு. ஆனால் அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நான் உங்களுடைய அந்த வீடியோ எனக்கு சக்தி மசாலா மேடம் அன்றைக்கி ஃபோனில் பேசும்போது சொல்கிறாங்க, மகேந்திரன் நான் பார்த்தேன், அவர் 6 டாட்ஸுடைய ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. பட் அவங்க வந்து இப்போ பூராமே அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனை ஃபோக்கஸ்டாக இருக்கனால எனக்கு இப்போதைக்கு இதில் வர முடியல. பட்டு அதற்கான காலகட்டம் வரும் அப்படிங்கிற லெவலில் அவங்க இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி நட்பு ரீதியில் அவர் அன்னை கூட்டு போனேன்னு அவருக்கான விஷயங்களை பூரா பேசினார். இதை நான் திரும்ப சொல்ல வரது அதான், நமக்கு வந்து யாரும் பகையோ இல்லை யாரையும் நம்ம வந்து இதோ கிடையாது. எல்லோரும் கூட உறவாடணும், எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், எல்லாருக்கும் அணுக்கமாக இருக்கணும். அந்த உணர்வு இல்லைன்னா என்னடா எங்கிட்ட இப்படி சொல்லுவேன், இங்கேயும் பிழை பண்ணுறேன் அங்கேயும் பிழை பண்ணுறேன், அவரோடையும் போகிறேன் அவரோடையும் போகிறேன், நம்ம எல்லோரும் கூடயும் போகலாம், யாருக்கும் கெடுதல் பண்ணுற போகக்கூடாது. அதாவது பெரிய ஸ்ட்ராட்டஜியுடைய தன்மை தேன் மாதிரி பார்க்குறேன், தானும் கெடாது தண்ணியில் விழுந்தவரும் கெடவிடாத ஒரு புனிதத்தன்மை மாதிரி பார்க்குறேன். தெரியல, அதாவது அது எல்லாரும் தேன ஆக முடியாது. ஆனால் இந்த ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் ஒரு மனம் திறந்து நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஒரு 1000 பிராண்ட் இல்லை, 1,00,000 பிராண்ட் பெரிய ஸ்ட்ராட்டஜியுடைய இந்த ஒரு 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 அறிவு பெட்டகத்தை பெற்றுக்கொண்டு பலன் பெறணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி உங்களுடைய இந்த நேரத்திற்கு நன்றி சொல்லி தொடர்ந்து உங்களோடு பயணிக்க காத்து கொண்டிருக்கிறோம்.
நன்றிங்க. நீங்களும் இணைந்து பயணிக்கலாம், நம்ம நண்பர்கள் எல்லாரும் இணைந்து பயணிக்கலாம். நம்ம சொன்னது அதாவது ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா ஒரு புக்கு போகிற அளவுக்கு அமைப்புகள் இருக்கும். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கமாக இருக்கட்டும், பிஎன்ஐயாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், உணவுப் பொருள் சங்கமாக இருக்கட்டும், மடிசியாக இருக்கட்டும், சமுதாய சங்கங்களாக இருக்கட்டும், வங்கியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து கல்லூரிகளுக்கான நிர்வாகிகள் சங்கமாக இருக்கட்டும், அது எனக்கு போட்டால் எனக்கே வந்து ஒன்றரை எப்படி இவ்வளோ இருந்திருக்கும்னு தோணும். ஆனால் சில பேர் லெட்டர் பேடில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஏதோ ஒரு ரிமார்க்கபுளாக ஒரு அச்சீவ்மெண்ட்டோ, ஒரு சர்வீஸ், ஒரு ஆக்டிவிட்டீஸ், அது இறை சித்தம், நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய தொடர்புகள். எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் வந்து உங்களை நம்புங்க, முதல்ல உங்கள் கூட இருக்கவங்கள நம்புங்க, தைரியமாக செய்யுங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ உங்களுடைய சிந்தனை எப்போயுமே பாசிட்டிவாக இருக்கணும். எதையும் செய்ய முடியும் நம்பிக்கை வச்சுட்டிங்கனால வந்துடும். ஒரு சின்ன தயக்கம் ஆச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு ட்ராப் அவுட் ஆயிரும். அதனால் எப்போயுமே வந்து இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு ஒரு உல்லாசம் உற்சாகம் அதனால் எப்போயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இறை நம்பிக்கையோட 64 வயது, இன்னும் ஓராண்டு காலத்துக்கு நான் ரத்த தானம் கொடுக்க முடியும். அதை எப்படியா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா 60 வயசுலேருந்து 65 வயசுக்கு கொண்டு போனாங்க. ஸோ அது 70 வயசாக மாற்றினாங்க. இருக்கிற காலம் வரைக்கும். ஏன்னா கடவுளை வேண்டுதல் எல்லோரும் வந்து எனக்கு பங்களா கொடு, கார் வேணும், அது வேணும், இது வேணும்பாங்க. என்னுடைய ப்ரேயர் வந்து கடவுளே எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு சக்தியும் மனசும் வாய்ப்பும். சக்தி இருக்கும், வாய்ப்பு இருக்காது. மனசு இருக்கும், சக்தி இருக்காது. ஸோ இந்த மூணும் இருக்கிற வரைக்கும் முருகனுக்கு வயது இல்லைன்றாங்க. அவங்களுடைய வேல்ன்றது வந்து ரொம்ப காலத்துக்கு வேண்டாம், 64 ஆச்சு. அவர் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போகிறதுக்கு நிறைய பேர் விசா கொடுத்துட்டாருன்னா நீண்ட ஆயுள், பாஸ்போர்ட் கையில் நல்லபடியாக நிறைய செய்யணும். ஐயா நாங்கள்லாம் பார்க்கணும். விசா கொடுத்துட்டாருன்னா கிளம்பிடுவோம். எப்போ கூப்பிட்றாரு அப்போ போவோம். ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வேண்டுகோளை தான், ஐயா அவர் இருக்கிற வரைக்கும் கொடுக்கறதுக்கு சக்தி கொடுன்னு எனக்கு கடவுள்கிட்ட எனக்கு ப்ரேயர் மட்டும் அது மட்டும் பண்ணுங்க. ஜெயிக்கணும், அப்படி வரணும், இப்படி வரணும். சிறப்பாக நம்ம நண்பர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிற எல்லாரையும் அவங்கவுங்க துறையில் அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு, உச்சநிலைக்கு வர்றதுக்கு நம்ம எல்லாருமே இணைந்து செயல்படுவோம். ஸ்ட்ராட்டஜிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் பெரிஸ், நாட் ஒன்லி ஃபார் மகேந்திரவேல். நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரையும், ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களையும் எல்லாத்தையும் இணைத்து அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருக்கும் எல்லாமுமாய் எல்லாரையும் இணைத்து கொண்டு போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸாக பார்க்குறேன். ஸோ சிறப்பாக வரும் ஐயா. கண்டிப்பாக நன்றி, வாழ்த்துக்கள் சுந்தரேசன். ரொம்ப நன்றி. R6 சுந்தரேசன். நன்றி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.